தம்பி வண்டி ஓரமா நிறுத்துப்பா. இங்கேக்கா? ஆமா ஆமா இங்கே சரிக்கா, ஸ்டாப் பண்றேன். அக்கா உங்க லொகேஷன் வந்துச்சுக்கா. மொத்தமா அமௌண்ட் வந்து 350 ரூபா ஆச்சுக்கா. கேஷ் தரீங்களா இல்லை ஜிபே பண்ணுறீங்களா? கையில காசு இல்லப்பா, நான் ஜிபே பண்றேன். அப்படிங்களா? ஜிபே பண்ணுறீங்களா? நான் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன்ப்பா. சரி நீங்க போங்க. ஓகே. என்னது கேஷ் ஜிபே பண்ணுறேன்னாங்க, அமௌண்ட்டு சுத்தமாக ஆடே ஆகலை நம்ம அக்கௌண்ட்டில். கேட்கலாமா வேணாமா? இல்லை அமௌண்ட் வரல, வா போய் கேட்போம். அக்கா காசு இன்னும் ஜிபேல வரலக்கா, கொஞ்சம் செக் பண்ணுக்கா. எப்பா நான் கொடுத்துட்டேன்ப்பா, அனுப்பிட்டேன். திருப்பி நான் என்ன செக் பண்ண சொல்றேன்? அக்கா நிஜமா காசு வரலக்கா, வேணா உங்க அக்கௌண்ட்ல கொஞ்சம் செக் பண்ணுக்கா. நான் செக் பண்ணிட்டேன்ப்பா, நான் கொடுத்துட்டேன் பாரு, உங்களை பாரு, நான் அனுப்பிட்டேன். சும்மா ஏன் என்ன கேட்டுக்கிறேன்? ஏங்கா உங்களுக்கு ஏமாத்த வந்துட்டு நான் தான்க்கா கட்சினா? நான் தான் கட்சினா உங்களுக்கு? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அக்கா நாங்களே வண்டிக்கு கேஸுக்கு வழி இல்லாமல் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு வருஷம் இன்சூரன்ஸு பர்மிட் எல்லாம் கட்டிக்கிறோம். எங்களை சரி டியூட்டியும் வர மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் எங்கே படிக்கிறேன், எங்களை ஏமாற்றி சம்பாதிச்சு அதை நீங்கள் எப்படிக்கா நீங்கள் சாப்பிட போகிறீங்க? இல்லை தம்பி. அக்கா விடுங்க, அந்த காசு நான் கோவிலில் உண்டியில் போட்டேன் நினச்சிக்கிறேன்க்கா. ஓகே.